வணக்கம். அண்மையில் வரக்கூடிய அரசியல் செய்திகளை தொடர்ந்து பின்தொடரக்கூடியவர்களுக்கு ஒரு விதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் கண்ணில் அதிகமாக படுகிறது. அது என்னவென்றால், இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜகவுக்கு வரக்கூடிய நடந்து முடிந்திருக்கக்கூடிய தேர்தலின் வரக்கூடிய முடிவுகளுக்கு போது ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறதே என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தி பொதுவாக இந்த நாட்டில் மதவாதம், முற்றதிகாரம் குறித்து பெரிய கவலை கொள்ளக்கூடிய எல்லா அடிப்படையான எளிய பிரஜைகளுக்கும், சிந்தனையாளர்களுக்கும், எழுத்தாளர்களுக்கும் பெரிய ஒரு ஆசுவாசமாக இருக்கும் என்பது எனக்கு தெரியும். நான் தொடர்ந்து இந்த செய்திகளை பார்த்து கொண்டே வரும்போது நான் கவனிக்கக்கூடிய முதல் விஷயம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், இந்த நாட்டு மக்களின் மனநிலை எப்படி மாறுகிறது என்பதை நான் கவனிக்க விரும்புகிறேன். இந்த அரசியல் மாற்றம் எதை நோக்கி நம்மை கொண்டு செல்லும், என்னதான் நடக்கும், யார் அரசியல் அதிகாரத்தின் உச்சாணியில் போய் மீண்டும் இருப்பார்கள், அதெல்லாம் வேறு பிரச்சனைகள். நான் அதற்குள் போக விரும்பவில்லை. முக்கியமாக நான் பேச வரும்போது, ஏன் இந்த நாடு திடீரென்று ஒரு முற்றதிகாரத்தை விரும்பக்கூடிய, சர்வாதிகாரத்தை விரும்பக்கூடிய ஒரு தலைவரிடம் போய் ஏன் இந்த நாடு மண்டியிட்டது என்கிற கேள்வி நீண்ட காலமாக என்னுடைய மனதில் இருந்தது. சொல்லப்போனால், நரேந்திர மோடி பிரதமராக ஆனபோது ஏற்பட்ட அதிர்ச்சியை விட அவர் பிரதமராக செயல்பட்ட விதமும், அந்த விதம் இந்த நாட்டு மக்களால், பெரும்பான்மையான நாட்டு மக்களால், குறைந்தபட்சம் தேர்தலில் அதிகமாக அவருக்கு வாக்களித்த மக்களால் கொண்டாடப்பட்ட விதமும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்த்து கலையாக, அரசியல் ஒரு நிகழ்த்து கலையாக, மதம் ஒரு நிகழ்த்து கலையாக மாற்றப்பட்ட விதமும், அது மக்களுடைய உளவியலை பாதித்ததும், மாற்றியதும், உருமாற்றியதும், அது நம்முடைய அன்றாட வாழ்விலும் நம் வேலையிடங்களிலும் கொண்டு வந்துள்ள நுணுக்கமான மாற்றங்களும் என்னை பெரிய அளவில் அதிர்ச்சி அடைய வைத்தன. நம்மால் எந்த எல்லைக்கும் செல்ல முடியும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இதைவிட மோசமான விஷயங்கள் வரலாறு நடந்திருக்கின்றன என்பதையும் நான் வாசித்தும் கவனித்தும் ஓரளவுக்கு புரிந்து கொண்ட போது இந்த அதிர்ச்சி மெல்ல மெல்ல குறைந்தது. முதலில் எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுகிறது. அதன் பிறகு அந்த அதிர்ச்சி மெல்ல மெல்ல குறைகிறது. என்னதான் உண்மையிலே இந்த நாட்டுக்கு நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக மற்ற நாடுகளில் என்னெல்லாம் நடந்திருக்கிறது, இந்த முற்றதிகாரம் என்று சொல்லக்கூடிய இந்த டோட்டலிட்டேரியனிசம், அந்த முற்றதிகாரம் மிச்ச நாடுகளில் ஏற்பட்ட போது என்ன சமூக காரணங்கள் இருந்தன, என்ன பொருளாதார காரணங்கள் இருந்தன என்பதை நான் அறிந்து கொள்ள முயற்சி பண்ணேன். குறிப்பாக ஜெர்மனியில் நடந்தது, இத்தாலியில் நடந்தது, இந்தியாவில் 1970களில் கிட்டத்தட்ட நாம் ஒரு முற்றதிகாரம் நோக்கி சென்றோம். இந்த எமர்ஜென்சி என்கிற ஒரு நெருக்கடி நிலை பிரகடனமான போது நாம் அதை நோக்கி சென்றோம். அப்போல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் முயற்சி பண்ணேன். அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, சமூக உளவியல் என்பது இந்த காலகட்டங்களில் எப்போதெல்லாம் நாம் ஒரு ஃபேஷிசம் நோக்கி, முற்றதிகாரம் நோக்கி தள்ளப்படுகிறோமோ அப்போதெல்லாம் சமூக உளவியல் என்பது சமூக பொருளாதாரத்தால் பெரிய அளவில் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த சமூக பொருளாதாரத்திற்கும் சமூக பொருளாதாரத்திற்கும் சமூக உளவியலுக்கும் ஒரு நுட்பமான மறைமுகமான தொடர்பு இருக்கிறது. இதை நம்ம வெளிப்படையாக பார்க்க முடியறதில்லை. நமக்கு கிடைக்கக்கூடிய வேலைகள், நாம் படிக்கக்கூடிய பாடங்கள், நாம் வாழக்கூடிய விதம், நம்முடைய பொருளாதார நிலை, இதெல்லாமே எதனால் தீர்மானிக்கப்படுகிறது? அந்த சந்தையால் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த சந்தை என்பது ஒவ்வொரு அரை நூற்றாண்டின் போதோ ஒவ்வொரு நூற்றாண்டின் போதோ ஒரு பெரிய அளவில் மாற்றத்தை எதிர்கொள்கிறது. தான் வரலாறு. முதல்ல இரண்டாம் உலகப் போர், அதை பற்றி ரொம்ப சுருக்கமாக நான் பேசுகிறேன். அதன் பிறகு அங்கிருந்து இந்தியாவுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதுக்குள்ளே வரேன். ரொம்ப மிக மிக சுருக்கமாக தான் இதை பற்றி சொல்ல போகிறேன். இந்த இரண்டாம் உலகப் போர் நடக்கும்போது தான் மிகப்பெரிய அளவில் உலக சந்தையை கைப்பற்றக்கூடிய ஒரு முயற்சி நடக்கிறது. அந்த முயற்சியின் ஒரு பகுதி தான் இந்த போர். அந்த போர் முடிந்த பிறகு யார்தான் உலகின் வல்லரசு என்கிற ஒரு முடிவை அவர்கள் எட்டுகிறார்கள். சில நாடுகள் வெல்கின்றன, சில நாடுகள் தோற்று போகின்றன. இந்த தோற்று போன ஒரு சில நாடுகள் தோல்வியை தழுவும் முன்பு மிக மோசமான ஒரு முற்றதிகாரத்தை நோக்கி சென்றனர். அவர்கள் மிகவும் வலுவானவர்களாக, வல்லரசுகளாக தங்களை காட்டிக்கொண்டனர். ஜெர்மனி அப்படியான ஒரு தேசம். அந்த தேசத்தில் முற்றதிகாரம் வந்த ஒரு காலம் என்பது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். அது வந்த ஒரு காலம் என்பது அவருடைய வீழ்ச்சியின் கடைசி கட்டம் என்று சொல்லலாம். அவருடைய வீழ்ச்சியின் கடைசி கட்டம் என்பது அவருடைய பொருளாதார சமூக எழுச்சியின் ஒரு முடிவாக இருந்தது. அவருடைய சமூக பொருளாதார எழுச்சியின் கடைசி கட்டம் தான் அவர்களுடைய வீழ்ச்சியின் துவக்கமாகவும் இருக்கிறது.
இது ஒரு டிப்பிங் பாயிண்ட்னு சொல்லலாம். இது வந்து அவங்களுக்கு நடந்த போது அந்த மக்களுக்கு என்னவெல்லாம் அவங்களுடைய உளவியல் எப்படியெல்லாம் மாறியது, நடத்தை எப்படியெல்லாம் மாறியது, அவருடைய சிந்தனை எப்படியெல்லாம் மாறியது என்பதை பற்றி ஹேனா அரண்ட் ஒரு அற்புதமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஆரிஜின்ஸ் ஆஃப் டோட்டாலிட்டேரியனிசம் அப்படின்னு ஒரு புத்தகம். அதாவது முற்றதிகாரத்தின் மூல காரணங்கள், முற்றதிகாரத்தின் ஆதார புள்ளிகள், இப்படி நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம். அந்த புத்தகத்தில் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். அதான் எனக்கு பெரிய அளவில் ஒரு வியப்பை ஏற்படுத்தியது. நான் அதை போய் தொடர்ச்சியாக சில குறிப்புகளையும் கட்டுரைகளையும் வந்து பத்திரிகைகளையும் அப்புறம் என்னுடைய பிளாக்லையும் எழுத ஆரம்பித்தேன். அந்த அந்த கட்டுரைகள் எல்லாம் பேசின விஷயங்களும் சரி, அவங்க ஹேனா அரண்ட் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் அவங்க சொன்ன விஷயங்களை எடுத்துக்கிட்டு இந்தியாவோட பொருத்தி பார்த்து பெரிய அளவில் நான் ஒரு அதிர்ச்சி அடைஞ்சேன். அது என்னென்னா, நம்மளுடைய இந்த தேசத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் 90களுடைய துவக்கத்தில் இல்லாட்டி 80களுடைய முடிவில் ராஜீவ்காந்தி கொண்டு வந்த ஒரு விஷயம். அதன் பிறகு மன்மோகன் சிங் அவர் வந்து இந்திய பொருளாதாரத்தை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்த ஒரு காலம். அவர் வந்து எடுத்த சில முக்கியமான முடிவுகள், நிதியமைச்சராக இருந்த காலம். அதன் பிறகு அவர் பிரதமராகிறார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு 10 ஆண்டிலும் ஒரு பெரிய அளவில் இந்திய சந்தையை திறந்துவிடக்கூடிய முயற்சிகள் நடந்தன. இந்த விஷயம் நடந்தபோது அது பெரிய கொண்டாட்டமாக இங்கு மாறியது, அதில் எந்த சந்தேகமே கிடையாது. ஆனால் அது நடந்த அதே நேரத்தில் தான் வந்து நகரங்களை நோக்கி அரசியலை குவிக்கக்கூடிய பாங்கும் ஏற்படுது. அது நடந்தக்கூடிய அதே காலகட்டத்தில் தான் வந்து மிக மோசமாக மதவாத மோதல்களும் கலகங்களும் கலவரங்களும் இங்கு நிகழ்த்தப்பட்டனங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் வந்து மீடியா பெரிய அளவில் வருது. இதை பயன்படுத்தி மக்களுடைய உளவியலை மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை, ஒரு தந்திரம், ஒரு யுக்தி அரசியல்வாதிகளுக்கு கிடைக்கிறது. அது வலதுசாரிகள் தான் அதை அதிகமாக செய்கிறாங்க. பட் அதுக்கான ஸ்கோப் வந்து அப்போ தான் உருவாகுது. இது கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த விஷயங்கள் இதற்கு முன்பு நடந்திருக்கின்றன. நான் சொல்கிறது 80கள் 70களில் வந்து நடந்திருக்கு, 60களில் நடந்திருக்கு. எப்போவுமே எல்லா காலகட்டத்துலேயும் அவங்க பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லேண்ட்ஸ்கேப் ஓப்பன் ஆகுது வந்து தாராளவாதம் இங்கு வந்த பிறகு தான். இந்த தாராளவாதத்திற்கும் இந்த முற்றதிகாரத்துக்குமான உறவு பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க. நான் அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக தியரட்டிக்கலாக போகல, பட் சுருக்கமாக சொல்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதன் பிறகு காங்கிரஸ் ஆட்சி ஒரு நீண்ட காலம் விளைகிறது. இந்த காங்கிரஸ் ஆட்சியுடைய முடிவின் போது தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்பிங் பாயிண்ட் இருக்குது. அது என்னென்னா, அவங்களுடைய காலகட்டத்தில் தான், அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பொருளாதார ரீதியாக ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி வந்து இந்தியா அடையுது. நிறைய பேருக்கு வந்து மென்பொருள் துறையில் வேலைகள் கிடைக்கின்றன, கட்டுமானத் துறையில் வந்து பெரிய ஒரு வளர்ச்சி நிகழுது. பல்வேறு மாற்றங்கள், நல்ல விதமான மாற்றங்கள், இந்திய பொருளாதாரத்தை ஒரு மேலே தூக்கி நிறுத்தக்கூடிய மாற்றங்கள் நிகழ்கின்றன. அதே காலகட்டத்தில் தான் மக்களுக்கு தங்களுடைய அடையாளம் குறித்த ஒரு பெருமிதம் ஏற்படுகிறது. ஏனென்றால் கீழ்த்தட்டில் இருந்த நிறைய பேர் வந்து மத்திய வர்க்கமாக மாறுகிறார்கள். மத்திய வர்க்கமாக இருந்த நிறைய பேர் மேல் மத்திய வர்க்கமாகவும், மேல் மத்திய வர்க்கத்தில் இருந்தவர்கள் திடீரென்று பெரும் பணக்காரர்களாகவும் மாறக்கூடிய ஒரு அப்வர்டு ஷிஃப்ட் வந்து, அப்வர்ட் மொபிலைசேஷன் இல்லாட்டி ஒரு அப்வர்ட் ஒரு வளர்ச்சி, மேல் நோக்கிய ஒரு வளர்ச்சியும் ஒரு திரட்சியும் ஒரு திரள் தன்மையும் வந்து இந்த காலகட்டத்தில் வருது. இப்போ இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுக்கு திடீர்னு நிறைய பணமும் அதிகாரம் தங்கள் கைவசம் வரும்போது அவர்களுக்கு தங்களுடைய பழங்காலத்தை பற்றி பேசக்கூடியது, தங்களுடைய மதத்தின் சிறப்பை பற்றி பெருமையை பற்றி பேசக்கூடியது, தங்களுடைய சாதியின் பெருமிதங்களை கொண்டாடக்கூடிய பாங்கும் அவர்களிடம் ஏற்படுகிறது. இரண்டாவதாக நடக்குது அப்படின்னா, இவர்களுக்கு சமூகத்தின் மீதும் அடுத்தவர்கள் மீதும் இருந்த ஒரு அடிப்படையான அக்கறை இல்லாமல் போகிறது. இந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட வாசிக்கப்பட்ட புத்தகங்கள், நிறைய கருத்துக்களில் எல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு பொதுவான ஒரு அம்சம் என்னவென்றால், அடுத்தவங்களை பற்றி கவலைப்பட அவசியம் கிடையாது, சுயநலம் தான் உலகிலே சிறந்த தத்துவம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து 2000 துவங்கி 2010க்கு பிறகு வந்து ஒரு உச்சம் வருது. அந்த ஒரு கருதுகோள் பெரிய அளவில் இங்கே இந்தியாவில் இளைஞர்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கை செலுத்துகிறது. இதனுடைய அடுத்த கட்டம் என்னவென்றால், அடுத்தவர்கள் அழிந்தாலும் பரவாயில்லை, நாம் உயர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதனுடைய அடுத்த கட்டமாக என்ன நடக்குது அப்படின்னா, நாம் உயர்ந்து விட்டோம், இனி மற்றமையாக இங்கே யாருமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அப்போ மற்றமையாக யாரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறது இருக்குது. அதன் பிறகு நம்முடைய தனிமனித ஒழுக்கத்தில் இருக்கக்கூடிய சில அடிப்படையான விழுமியங்கள், உதாரணமாக நான் உங்களிடம் பேசும்போது உங்களை கண்ணியமாக நடத்த வேண்டும், என்னை விட வயது முதிர்ந்த ஒருவரிடம் வந்து அன்பாக கண்ணியமாக மரியாதையாக பேச வேண்டும், நான் விரும்பக்கூடிய எல்லாவற்றையும் செய்யக்கூடாது, இந்த சமூகத்துக்கும் எனக்கும் எது நன்மை பயக்குமோ அதைத்தான் செய்ய வேண்டும், என்னை தான் சில இடங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும், இதெல்லாம் அடிப்படையான விஷயம். உண்மை பேச வேண்டும், பொய் சொல்லக்கூடாது, நாம் தவறு செய்வதாக ஒருவர் சுட்டி காட்டினால்
நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் குறைந்தபட்சம் வெட்கப்பட வேண்டும். நாம் சமூக ரீதியாக நாம் புறந்தள்ளப்பட்டு ஒரு சமூகத்தில் மக்களால் வெறுக்கப்பட்டு ஒரு ரொம்ப யாராலுமே கவனிக்கப்படாத, யாராலுமே ஏற்றுக்கொள்ளப்படாத ஒருவனாக மாறக்கூடாது என்கிற ஒரு பயம். இந்த பயம் வந்து நிறைவேற்ற இருந்தது. இதுதான் வந்து மக்களை ஒன்று சேர்த்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாதையில், ஒரு ஒழுக்கத்தின் பாதையில் நம்மை செலுத்தியது. ஆனால் மிதமிஞ்சிய பணமும் இந்த ஒரு கலாச்சார மாற்றமும் வந்த பிறகு, இது வந்து தாராளவாதம் இந்தியாவுக்கு வந்த பிறகு வரக்கூடிய ஒரு மோசமான சீரழிவு. இது வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, இதனுடைய ஒரு அரசியல் பயனை, இதனுடைய அரசியல் விளைச்சலை வந்து யார் எடுத்துக்கிறாங்கன்னா பாஜக எடுத்துக்குது. இதுதான் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். மோடி முதலில் வந்து குஜராத் முதல்வராக இருந்து ஆரம்பிக்குது இந்த ஒரு பெரிய ஒரு மாற்றம். இந்த காலகட்டத்தில் வந்து மாணவர்களிடம் தொடர்ந்து நான் அந்த மாற்றத்தை பார்த்துக்கிட்டே வரேன். இது நான் பொதுமக்களிடம் இந்த மாற்றத்தை பார்க்குறேன். யாரும் அதிகமாக சமூகத்தில் மக்கள் பரஸ்பரம் வசைப்பாடுவது, மோசமாக ஒருவரை ஒருவர் தாக்குவது, யாருக்கும் யார் மேலே நம்பிக்கை இல்லாமல் போகிறது, உண்மைன்னு ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இல்லைன்னு சொல்கிறது, பலவிதமான உண்மைகள் இருக்கின்றன சொல்கிறது, எல்லாமே ரிலேட்டிவ்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி எல்லாமே ஒன்றோடு சார்ந்தது, நம்ம ஒரு முடிவாக சொல்ல முடியும். இன்றைக்கி நீங்கள் எந்த இளைஞர்கிட்ட போயிட்டு இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டால், அது இப்படியும் இருக்கலாங்க, இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்க எதுமேலே எல்லாமே செல்லுபடியாகும் என்கிற இடத்துக்கு வரும்போது எதுமேலே நம்பிக்கை இல்லாதவங்களாக மாறுறாங்க. அடுத்ததாக யாருன்னு சொல்கிறாங்க, இது வந்து ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு சமூகம் ஒரு வீழ்ச்சியை நோக்கி போகும்போது இது முதல் கட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு விதமான அந்நியமாதல் மக்களிடம் வரும். அந்நியமாவது என்றால் முதலில் சமூகத்திடம் இருந்து அந்நியமாவார்கள். சமூகத்திடம் அந்நியமாகும் போது யார்ட்டையும் பேச விரும்ப மாட்டாங்க, எல்லார்ட்டையும் ஒதுங்குவாங்க, தனிமை அதிகமாகும் சமூகத்தில். அடுத்ததாக என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவங்கள்ட்ட கூட பேச மாட்டாங்க, குடும்பத்துக்குள்ளே கூட ரொம்ப பெரிய அளவில் உரையாட மாட்டாங்க. இணையதளங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப பெரிய அளவில் வந்து இணைய தொடர்புகள் கிடைக்கின்றன. ஸ்மார்ட் ஃபோனுங்கிற அந்த நுண்பேசி எல்லாரிடமும் வருது. அப்புறம் அதிகமாக நிறைய பேர் உரையாட ஆரம்பிக்கிறோம். ஆனால் அந்த உரையாடல் என்பது தன்னை பிரகடனம் செய்வதாகத்தான் இருக்குது. ஒரு ஃபோன் எடுத்துக்கு நிறைய பேர் பேசுறது பார்ப்பீங்க. அவங்க தங்களுடைய விஷயங்கள்லாம் பேசுவாங்க. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்களுடைய என்ன அவங்களுக்கு நடக்குது, என்ன அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத வந்து கேட்க விருப்பமே இல்லை. இன்றைக்கி கேட்க விருப்பம் இல்லாமல் பேச மட்டும் விருப்பம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு சமூகம் வந்து இன்றைக்கி உருவாயிருக்கு. இன்னும் சுய பிரகடனம் மட்டும். இது வந்து சமூக வலைதளங்கள் வந்த பிறகு இது அதிகமாக உச்சம் பெறுது. கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னா, நாம் ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிறோம். எல்லாருமே சின்ன 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 குழுக்களுக்குள்ளாடி போய் மாட்டிக்கிறோம். இந்த குழுக்களுக்குள்ளாடி போய் மாட்டும்போது இந்த குழுக்களுக்குள் என்ன சொல்லப்படுகின்றனவோ இது வந்து உண்மையாக மாறுது. இப்போ அண்மையில் வந்து ஒரு உத்தரப்பிரதேசத்தில் அங்கே பாஜக செயல்படக்கூடிய விதம் பற்றி ராஜீவ் சர்தேசாயுடைய ஒரு பேட்டி பார்த்தேன். அவர் வந்து ஒருத்தர் நிறைய பேர்ட்ட அங்கே பாஜக ஆதரவாளர்களிடமும் அப்புறம் பத்திரிகையாளர்களிடமும் பேட்டி எடுக்கிறார். அப்போ அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அங்கே வந்து அவங்க வாட்ஸ்அப் குழுக்களை ரொம்ப பரவலாக பயன்படுத்துகிறாங்க, பாஜக ஆதரவாளர்களை தேடி அவர்களுக்கு என்று குழுக்களை உருவாக்கி அதுக்குள்ளாடி உரையாடிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதுக்குள்ளே உரையாடக்கூடியவங்க வெளியே போய் எதுவுமே யார்ட்டையும் பேச மாட்டாங்க. இது அப்படியே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அண்மையில், அதாவது அவங்க தேர்தல் மாற்றம் வருவதற்கு முன்பு அங்கே ஒரு சர்வாதிகாரி இருந்தார். அங்கே வந்து இதே தான் நடந்துச்சு. அவங்க வந்து ஒரு சர்வாதிகாரி தேர்தல் தோற்கடிக்கப்படும் போது அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். அதை வந்து அமெரிக்காவில் நடக்கிறத நம்ம பார்த்தோம், பல ஊர்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு சர்வாதிகாரியை நீங்கள் முறியடிக்கும் போது அவர்களுடைய ஆதரவாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய சிறிய குழுக்களுக்குள், சிறிய அந்த ஒரு கிணத்துலேருந்து வெளியே வர மாட்டாங்க. அதுக்குள்ளே இருந்தால் அவங்க யோசிப்பாங்க, அதை தாண்டி அவங்களுக்கு சுவாசிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் அடிமைகளாக மாற்றப்படுவார்கள், கருத்து அடிமைகளாக மாற்றப்படுவார்கள், உணர்ச்சி அடிமைகளாக மாற்றப்படுவார்கள். இதெல்லாமே வந்து நீங்கள் சொல்லக்கூடிய இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முற்றதிகார சமூகத்தின் நிலைமை. இந்த விஷயங்கள் எல்லாம் ஏன் வருதுன்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இதற்கு பின்னாடி ஒரு மிக தெளிவான பொருளாதார சதித்திட்டம் இருக்கிறது. அப்படி தான் நான் உறுதியாக நம்புகிறேன். ஏனென்றால் நீங்கள் ஒரு சமூகத்தில் மக்களை பல்வேறு வேலைகள் கொண்ட, பல்வேறு கடமைகள் கொண்ட, எப்படி சொல்கிறது, பல்வேறு பொறுப்புகள் கொண்ட, அடையாளங்கள் கொண்டவர்களாக தான் பிரஜைகள் இருக்காங்க. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது. அவங்களுடைய ஒரு வாழ்க்கை பகுதி மட்டும்தான் பொருளாதாரமும் நுகர்வும் சம்பாதிப்பதும். அதை தாண்டி அவர்களுக்கு இருக்கக்கூடிய சமூக மரியாதை, அன்பு எல்லாமே வந்து பல விதங்களில் அவர்களுக்கு கிடைக்கிது. அவங்க வெறுமனே அவங்களுடைய மரியாதை என்பது பணத்தினால் மட்டுமே அல்ல. அடுத்தவர்களிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அடுத்தவர்களுக்கு என்ன கடமையாற்றுகிறார்கள், என்ன உதவி செய்கிறார்கள், அவருடைய நடத்தை எப்படி இருக்கிறது, எல்லாமே ஒழுக்கம் எப்படி இருக்கிறது, அவருடைய சிந்தனை எப்படி இருக்கிறது, பங்களிப்பு எப்படி இருக்கிறது, எல்லாமே வந்து அவங்களுடைய சமூகத்துடன் அவர்களோடு பிணைந்து இருக்கக்கூடிய விதம் தான் அவர்களுக்கான மரியாதையை உருவாக்கிச்சு.
ஆனால் அது வந்து ஒரு விதத்தில் ஒரு தாராளவாத முதலாளித்துவ சமூகத்தில் அது அவர்களுடைய பொருட்களின் சந்தை மதிப்பை பெரிய அளவில் வந்து பாதிக்கும். ஏன்னா நுகர்வு மட்டுமே உங்களுடைய 24 மணி நேரம் உங்களுடைய ஒரே அப்சஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறைய நுகர்வீங்க, நிறைய சம்பாதிப்பீங்க, நிறைய நுகர்ந்து உங்கள்கிட்ட சேவிங்ஸே இருக்காது. இதைத்தான் வந்து முதலாளித்துவ சமூகம் விரும்புது. இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய தாராளவாத பொருளாதார அமைப்பு விரும்புது. இதற்கு ஏற்ற ஒரு ஒரு கூட்டத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். ஒட்டுமொத்த தேசத்தையும் அதற்கான ஒரு நுகர்வு கூட்டமாக உருவாக்குகிறார்கள். இந்த நுகர்வு கூட்டத்திற்கென்று வெளியே போய் அடைவதற்கு எதுவுமே இல்லை. அவங்க வந்து ஊடகங்கள் வழியாகவோ வாங்கக்கூடிய பொருட்களின் வழியாகவோ தான் மட்டுமே தான் அவங்க தங்களுடைய நிறைவை அடைய முடியுங்கிற இடத்தை அவங்க கொண்டு வராங்க. இதற்காகத்தான் ஒரு விதமான அந்நியமாதலை இந்த சமூகத்துக்குள் அவங்க ஏற்படுத்துகிறாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப தெளிவான பார்வை கொடுத்துச்சு. ஏன் மெல்ல மெல்ல ஒரு பொருளாதார சிதைவை நோக்கி செல்லக்கூடிய சமூகங்கள் ஏன் உடனடியாக ஒரு முற்றதிகாரத்தை நோக்கி, ஒரு ஃபேஷிசத்தை நோக்கி, ஒரு டோட்டலிட்டேரியனிசத்தை நோக்கி அவங்க ஏன் போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு பின்னாடி ஒரு தெளிவான சதித்திட்டம் இருக்குது. இந்த சதித்திட்டம் என்பது நான் சொல்ல திட்டமிட்டு உருவாக்கப்படுவதில்லை, ஆனால் ஒரு மறைமுகமான தெளிவான ஒரு திட்டமிடல் இதற்கு பின்னாடி இருக்கிறது. அந்த செயல்முறைகள் வழியாக அவங்க அந்த உளவியலை வந்து நம்மக்கிட்ட உருவாக்குறாங்க. ஆனால் இது ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு ஹானா அரண்ட் சொல்கிறாங்க. ஏன் இது ரொம்ப நாள் நீடிக்க முடியாதுன்னா, இது ஒரு வீழ்ச்சி காலகட்டத்தின் அடுத்த சில மாற்றங்கள், வீழ்ச்சி காலகட்டம் முடிந்து ஒரு அடுத்த மாற்றங்கள் நோக்கி ஒரு தேசம் செல்லும் போது சமநிலைப்படும் போது வரக்கூடிய ஒரு இடை பகுதி மட்டும்தான் இது. இந்த ஒரு இன்டர்மீடியட் ஃபேஸில் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இது மாறும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உலகம் முழுக்க இதற்கான சான்றுகள் இருக்கின்றன. இந்தியாவிலும் இன்றைக்கி அது நடக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இதை பற்றி நம்ம ரொம்ப விரிவாக பின்னர் நேரம் கிடைக்கும்போது பேச வேண்டும். இப்போது இந்தியாவில் ஒரு நல்ல மாற்றம் வருவதற்கான சமிக்ஞைகள் கிடைப்பது மிகவும் பாராட்டத்தக்கது, மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கக்கூடிய விஷயம். அதிர்ஷ்டம் இருந்தால் அடுத்த மாதம் நிச்சயமாக மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும். அது வரும் பட்சத்தில் நாம் இந்த முற்றதிகாரம் என்கிற ஒரு சாபக்கேட்டிலிருந்து வெளியே வந்து விட்டோம் என்று நாம் முழுமையாக நம்பக்கூடாது. ஆனால் ஆசுவாசப்பட்டுக் கொள்ளலாம். ஒரு இடைக்கால ஆறுதல் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆனால் முற்றதிகாரத்திலிருந்து நம்ம முழுமையாக வெளிவந்து விட்டோம் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த சமூகத்தில் அது வெவ்வேறு சீரழிவுகளை ஏற்கனவே இந்த பொருளாதார அமைப்பு ஏற்படுத்தி வச்சிருக்கு. அந்த சீரழிவுகளின் ஒரு அரசியல் முகம் மட்டும்தான் முற்றதிகாரம். இந்த சீரழிவுகளை நாம் சரி பண்ணணும். முதல்ல வந்து நம்ம ஒரு விதமான சமத்துவத்தை இந்த தேசத்தில் கொண்டு வரணும். அது கொண்டு வராமல், பொருளாதார ரீதியான ஒரு சமத்துவத்தை நாம் கொண்டு வராமல் முழுமையாக முற்றதிகாரத்தை முறியடிக்கவே முடியாது. மோடி என்பவர் ஒரு பளபளப்பான முகம், ஒரு கொடூரமான பொருளாதார அமைப்பின், அது ஏற்படுத்தக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளின், அது ஏற்படுத்தக்கூடிய மோசமான உளவியல் நோய்களின் ஒரு பளபளப்பான அழகான முகம் மட்டும்தான் அவர், வசீகரமான முகம் மட்டும்தான். அவர் ஏன் டாக்கிங் பாயிண்டாக இருக்காருன்னா, அவர் வழியாக நீங்கள் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வலைப்பினலை பார்க்காம தப்பிச்சிடலாம். அதற்காக தான் வந்து அவங்க வந்து எப்போவுமே அவரை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஒரு சிங்கிளான ஒரு லீடரை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி அதன் வழியாக நம்மளை வந்து ஏமாத்துறாங்க. ஸோ மோடியை பற்றி பேசி, மோடியோட வீழ்ச்சியை பற்றி மட்டுமே பேசி நம்ம இதிலேருந்து வெளியே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய ஆண்டுகளில் நல்ல ஒரு மாற்றம் வரும் பட்சத்திலும் கூட தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையின் அடிவேர் எங்கே இருக்கிறது, இதை எப்படி நாம் அறுப்பது என்பதை பற்றி நம்ம யோசிக்கிறோம். அப்படி செய்யும் வழியாக மட்டும்தான் வரக்கூடிய அடுத்த ஒரு 50 ஆண்டுகளில் இந்த தேசம் முழுமையாக மற்றொரு வீழ்ச்சியை நோக்கி செல்லாமல், இதைவிட மோசமான ஒரு முற்றதிகாரத்தை நோக்கி செல்லாமல் நாம் தடுக்க முடியும். நன்றி, வணக்கம்.